இங்கே வச்சு வாழ்வர் அனைவருக்கு அமைதி உண்டாகும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பரம தந்தையின் பரிவும் திருமகனின் அன்பும் தூய ஆவியின் அருளும் உங்களோடு இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற நன்மைகளுக்காகவும் இந்த உள்ளங்களுக்காகவும் எங்களை அருள்மாண்டு செய்கின்ற ஆண்டவரை இரக்கமாயிரம். எங்களை தேடி மீட்ட கிறிஸ்துவை இரக்கமாயிரம். எங்களுக்காக தந்தையுடைய வெள்ளப்புறத்தலை பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் ஆண்டவரை இரக்கமாயிரம். எல்லாம் உள்ள இறைவன் நம்பிக்கை இரக்கம் வைத்து நமது குறைகளை மன்னித்து நிலையான பேருந்து வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவாக்கினர் எசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். இணை சட்டத்திலிருந்து வாசகம். இயல் 7 இறை வார்த்தைகள் 6 முதல் 9 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களை நோக்கி கூறியதாவது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோர்க்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் வாழின் கதி. தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. என்றும் நீதான் வாழ்வின் கதி. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே. என்றும் என் வாழ்வின் உனதாகுமே. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே. என்றும் என் வாழ்வின் உனதாகுமே. தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி. நீதான் வாழ்வின் கதி. சிஸ்டர்ஸ்
அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த பள்ளிக்கு தேவைப்படுகின்ற அந்த மதிய உணவு இல்லத்தை உருவாக்கி இருக்கின்ற நாளிலே நம்முடைய ஜெபங்களை ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். எங்களுடைய பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிலும் திருச்சபையிலும் அமைதி நிலவ, திருச்சபையின் ஒற்றுமை மென்மேலும் வளர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உள்ள அனைவரும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவ்வீட்டில் வாழ்வோர் அனைவரும் உமது திருப்பெயருக்கு ஏற்ற சாட்சிகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் பங்கு மக்களை ஆசீர்வதித்து இப்பள்ளியில் உள்ள மக்களை ஆசீர்வதித்து எல்லோரும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்ந்து சமுதாயத்தில் செழித்தோங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் கண்களை எல்லாம் நோக்கியுள்ளன. ஆண்டவரை காலம் நோக்கி அவர்களுக்கு உணவளிக்கிறது. உன் கைகளை விரித்து உயிர் வாழ அழைத்து ஆசிரியர் நிரப்பியர்கள் இதோ ஊழியருக்கு உணவளித்து வருகிறேன். ஆண்டவரே, இதோ இந்த துவக்க பள்ளிக்கு மதிய உணவை சமைப்பதற்காக இந்த இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதற்கு உதவி செய்த அனைவரையும் ஆசீர்வதித்திருந்தும் இந்த சத்துணவு வரையும் நிறைவாக ஆசீர்வதிக்குமாறு இடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். இதன் வழியாக பிள்ளைகள் பயன்பெறும் மட்டுமல்லாமல் இந்த நிறுவனம் மேன்மேல் வளர்ந்து உமது அருளையும் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக வாழ இந்த வேலைகளையும் நாங்கள் மன்றாடுகின்றோம். இவர்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ உமது விடுதலை தொடர்ந்து கொடுத்து வழி நடத்துவீராக எங்கள் ஆண்டவரை கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, உங்களுக்கு தமது அமைதி அருள்வாராக. இறை ஆம் உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு அனைத்தையும் கற்பிப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை இந்த புதிய பத்தின கூடத்தை நிறைவாசிப்பாராக. போற்றி